இது என்ன ஊராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மதுரை பசங்க நார்த்துக்கு போயிட்டு அங்கே பணியாரம் சுட்டு விற்றுன்னு இருக்காங்க. இது அந்த ஊரில் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லட்டுவா? லட்டு இல்லை, இது பணியாரம். பணியாரன்றது புதுசான ஒரு பொருளாக இருக்குது, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சின்ன பசங்க தான் வைக்கிதுங்க. ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. அந்த ஒரு குடும்பமே சேர்ந்து இதை செஞ்சு இதை குழப்பாக அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க நினச்சிருந்தா அந்த நாட்டோட அங்கே இருக்கிற டிஷ்ஷையே இவங்க செஞ்சு விற்றுருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டோட உணவை இவங்க தயாரித்து விற்கணும்னு நினச்சாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிரேட்டு. அங்கே தமிழர்கள் இருந்தால் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. அதேமாதிரி இந்த தமிழ்நாட்டு உணவுகளை எல்லா நாடுகள்லையும் பரப்புகிறாங்க பாரு, இதுவும் ஒரு ஃபேமஸ்ஸு. ஏன்னா பணியாரம் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதேமாதிரி ஆயில் போடணும், அதாவது தோசையும் இட்லியும் இல்லாத ஒரு உணவு இது. ரொம்ப அதேமாரி கெட்டுப்போன மாவில் போட்டாலும் நல்லாயிருக்கும், புளிச்சு போன மாவில் போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் நிறையா பணியாரம் இருக்குது. இவங்க ஒரு பணியாரம் தான், வெள்ளை பணியாரம் மட்டும் செய்கிறாங்க. கலர் பணியாரம் இருக்கும், திட்டி பணியாரம் இருக்குது, மசாலா பணியாரம் இருக்குது, நிறைய பணியாரங்கள் இருக்குது. எல்லா பணியாரங்களும் இவங்க செஞ்சு வைத்தாங்கன்னு இன்னும் நிறையா போவோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவுகள் இருக்குது பற்றி, இந்த உணவுகள் ரொம்ப 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 சிறப்பான உணவு. தமிழ்நாட்டோட உணவு மாதிரி எந்த ஒரு உணவுமே சிறப்பான உணவு இல்லை. ஏன்னு கேட்டேன், இட்லி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தோசையை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் பணியாரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயில் இல்லாத ஃபுட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வளர ஜெனரேஷனுக்காக இந்த பணியாரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஏதாவது மாற்று வேணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழி முட்டையோடு சேர்த்து இந்த பணியாரத்தோடு சேர்த்து போட்டாங்க. நிறைய இது மாதிரி உணவுகள் தமிழ்நாட்டில் உணவுகள் நிறையா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு உணவு மாதிரி எந்த ஒரு உணவுமே சிறந்த உணவு இல்லை. இது எங்கே வேணாலும் மார்த்தட்டி சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய பழையது இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாதிரியான ஒரு சிறந்த உணவு எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் தான் பழையதுன்னு ஒரு உணவு இருக்கும். அதில் கெட்ட ஃபேக்டரி இருக்கும், அது கூட நம்ம உடம்புல இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணும், சுத்தம் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கெட்டுப்போன பொருள் சொல்கிற இந்த மாவுலையும் கெட வச்சு தான் செய்வோம். இதுலேயும் ஒரு பாக்டீரியா இருக்கும், அந்த பாக்டீரியா தான் நம்மளை எனர்ஜியாக கொடுக்கும். இட்லி சாப்பிட்டோன்னா எந்த ஒரு கெடுதலுமே வராது. அதே மாதிரி தான் இந்த பணியாரத்தை சாப்பிட்டா எந்த ஒரு கெடுதலும் விளையாது. நன்றி, வணக்கம்.